2035ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியில் ஆய்வு மையத்தை நிறுவ இந்தியா திட்டமிட்டுள்ளது. அதற்கு முன்னதாக விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் பணிகளில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது. இதன் முக்கியத்துவம் என்ன என்று புதிய தலைமுறையின் ஆவணங்கள் பகுதியில் விரிவாக பார்ப்போம். 3, 2, 1, 0. C-60 SpaceX mission on the go. ஏற்கனவே விண்வெளியில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகள் இணைந்து விண்வெளி பயணங்களை மேற்கொண்டு ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகின்றன. விண்வெளி ஆய்வுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ 2035ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியில் ஆய்வு மையத்தை நிறுவ திட்டமிட்டிருக்கிறது. பாரதிய அந்தரிக்ஷ் நிலையம் எனப்படும் இந்த மிதக்கும் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் உள்ளிட்ட திட்டங்களில் இஸ்ரோ செயலாற்றி வருகிறது. இதன் ஒரு கட்டமாகத்தான் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி PSLV C-60 ராக்கெட்டின் மூலம் 2 தனித்தனி விண்கலங்களை இஸ்ரோ அனுப்பியது. 3, 2, 1, 0. Plus 5 seconds. C-60 SpaceX mission on the go. இந்த முயற்சி இந்தியாவின் ககன்யான் திட்டம் மற்றும் எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு முக்கியமான அடிப்படையாக அமையும் என்று கூறப்படுகிறது. ஸ்பேடாக்ஸ் திட்டத்தின் கீழ் 2 தனித்தனி விண்கலங்களை விண்வெளியில் இணைக்கும் டாக்கிங் எனப்படும் தொழில்நுட்பத்தை சோதிப்பதுதான் இதன் நோக்கம். இது வெற்றிகரமாக முடிந்தால் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவை தொடர்ந்து இந்த சாதனையை செய்யும் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். PSLV C-60 ராக்கெட் மூலம் 220 கிலோ எடை கொண்ட SDX-1 சேசர் மற்றும் SDX-2 டார்கெட் எனப்படும் 2 செயற்கைக்கோள்கள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த 2 விண்கலங்களையும் இணைக்கும் டாக்கிங் செயலுக்கு பல்வேறு படிநிலைகள் இருக்கின்றன. சேசர் விண்கலம்னு சொல்லக்கூடிய துரத்து விண்கலம் இடைவெளியை குறைக்கும். இலக்கு விண்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டார்கெட் விண்கலம் தன்னுடைய த்ரஸ்டர்ஸை பயன்படுத்தி ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேகத்தை சரிசமமாகும். இப்படி மாத்தி மாத்தி ஒன்னு இடைவெளியை குறைக்க, இன்னொன்று வேகத்தை சரிசமம் செய்ய, இப்படி மாத்தி மாத்தி செய்யும்போது இரண்டும் பக்கத்துல நெருங்கி ஒன்றோடு ஒன்று இணையக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறும். முதல்ல 20 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டராக இடைவெளியை குறைப்பாங்க. அப்புறம் 5லிருந்து 1.5 கிலோமீட்டராக குறைப்பாங்க. அதுக்கப்புறம் வெறும் 500 மீட்டராக குறைப்பாங்க. அதுக்கப்புறம் 225 மீட்டராக குறைப்பாங்க. தென் 15 மீட்டராக குறைப்பாங்க. அப்புறம் ஒரு 3 மீட்டராக குறைப்பாங்க. 3 மீட்டர்னா நம்முடைய ஒரு கையை நீட்டா எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோதானே இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் அகெயின் மெல்ல மெல்ல ஒன்றோடு ஒன்று நெருங்கி, அதாவது நொடிக்கு 1 சென்டிமீட்டருங்கிற வேகத்தில் ஒன்றோடு ஒன்று ரெண்டும் வரா மாதிரியான போக்கில் இருக்கும். அந்த சமயத்தில் ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிடிப்பான் ரெண்டுத்தையும், இதுலேருந்து பிடிப்பான் அதை பிடிச்சி இருக்கும், இதனுடைய பிடிப்பான் இதை பிடிச்சி இருக்கும், ரெண்டும் பிடிச்சி ஒன்றோட்ட ஒன்று இணைக்கும். இந்த சாகசம் தான் இஸ்ரோ செய்யுது. இந்த முறைக்கு V-bar அப்ரோச் அப்படின்னு பேர். இதற்காக கடந்த 7 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் டாக்கிங் முயற்சிகள் நடப்பதாக இருந்து ஒத்திவைக்கப்பட்டன. இந்த டாக்கிங் தொழில்நுட்ப முயற்சியின் மூலம் நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவது, நிலவிலிருந்து மாதிரிகளை சேகரித்து வருவது உள்ளிட்ட விண்வெளி ஆய்வுகளுக்கு அடித்தளம் அமையும் என்கிறார்கள் இஸ்ரோ விஞ்ஞானிகள்.